அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று மாலை 2:30 இலங்கை நேரப்படி இன்றைக்கு இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் பலஸ்தீன் விட்டு வெளியாகி பலஸ்தீன் சொல்லி காசா விட்டு வெளியாகுது. அப்போ இது எந்தெந்த பகுதியிலிருந்து வெளியாகுறேன்னு சொல்லியே கொண்டு நியூஸ் இன்னும் வரல. ஆனால் முதல் கட்டமாக இவங்க வெளியாகின்னு சொல்லி அந்த அறிவிப்பு தான் இப்போ சற்று நேரத்துக்கு முன்னே கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலையை ஒட்டி இந்த காசால கொண்டு போர் நிறுத்தத்தை ஒட்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நோபல் பரிசை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இனி இந்த நோபல் பரிசு குழுவாலே இவருக்கு நோபல் பரிசு குடுக்கலன்னு சொல்லிய முடிவுக்கு வந்துருச்சு என்று சொல்லிய செய்தியும் இன்று எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த அடிப்படையில் காசா போர் நிறுத்தத்தை ஒட்டி உலகளாவிய ரீதியில் பல மக்களால் கொண்டு இன்றைக்கு இந்த நாளை கொண்டு ஒரு பெருநாளாக கொண்டாடி கொண்டு வார். பல நாடுகளில் கொண்டு அந்தந்த நாட்டு மக்கள்கள் இது ஒரு வெற்றி விழாவாக கொண்டு காசா மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் பரிசென்று சொல்லித்தான் கொண்டு கொண்டாடியது. இதே மாதிரி இந்த காசா மக்களுக்கு இதோடே கொண்டு இந்த பிரச்சனை கொண்டு நீண்ட கொண்டு ஒரு போர் நிறுத்தத்தை உடன்படிக்கையோடு இது முடிஞ்சு இதுக்கு பிறகு அந்த காசாக்குள்ள ஆக்கிரமிப்பு இராணுவம் உள் நுழையாதவாறு இதை உலக நாடுகள் கொண்டு இது எல்லா நாடுகளும் இதை தட்டி கேட்டு இந்த காசா மக்களுக்கு இந்த சுதந்திர பலஸ்தீனை கொடுக்கணும் என்று சொல்லியே தான் அதாவது தனி பலஸ்தீன் அந்த இடத்துல உருவா வேணும் என்று சொல்லியே தான் எல்லாத்துல எதிர்பார்ப்பாக இருக்கியது. இன்றைக்கு இந்த காசா மக்கள் இந்த காசால இன்றைக்கு போற கொண்டு வீடியோக்கள் அவரவங்க இந்த இடத்துகளை நோக்கி போற வீடியோக்கள் வெளியாகிருக்கிற பல எல்லா மக்களும் சந்தோஷத்தோட இருக்கிய 735 நாள்ட இந்த போர்ல அவங்களுக்கு பட்ட கஷ்டத்துகளுக்கு இன்றைக்கு இந்த நாள் அவங்க பாக்கிய நேரத்தில் ஒரு நரகத்திலிருந்து விடுதலை ஒன்று கிடைச்சன்னு சொல்லிய ஒரு எண்ணம் அந்த மக்கள்கிட்ட கொண்டு அந்த பேட்டியல் குடுக்கிய நேரத்தில் ஒவ்வொரு கண்ணீரோட செல்லிய ஒவ்வொரு விஷயத்தை வச்சு பார்க்க போக்குள்ள அனுபவிச்சது அவங்களே. இனி அவங்களுக்கு தான் இடம் கொண்டு வேதனை என்னன்னு சொல்லி தெரியும். இதுக்கு பிறகும் அந்த மக்களுக்கு இப்படியான ஒரு கொண்டு வேதனை ஒன்று கொடுக்காதே யாழ்லான்னு சொல்லித்தான் அல்லாஹ்கிட்ட கொண்டு உலகளாவிய ரீதியில் எல்லா மக்களும் கேட்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு துவாவாகவும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னாக்கா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மக்களுக்காக வேண்டி எல்லாரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.